भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचंद्र चरणौ शरणं प्रपद्ये। श्रीराम राम आनंद धाम सीता माता मनोभिराम रणरंग भीमा साकेत राम आदर्श मूर्ति हे सार्वभौम राजीवलोचन हे मेघश्याम पुराण पुरुष राजललाम अगणित गुणगण सीताभिराम मोहन रूप अनंत नाम कौसल्य तनया कोसल राम। சமேத ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவிலிலிருந்து பிரம்மோற்சவ 5ஆம் நாளான இன்று புஷ்ப பல்லக்கில் மலர் மணம் கமழ மலர்மகளோடு பெருமாள் வீதிவலம் கண்டருள வருவதை நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சின்ன திரையில் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ராம பக்த கோஷ்டிகளை கரம் கூப்பி வரவேற்கின்றது. புத்தாண்டு நல்வாழ்த்துகளையும் தெரிவிக்கின்றது. மலர் வனத்திற்குள் செந்தாமரை கண்ணனாக ராமன் கமல திருமகளாம் தாயாரோடு இணைந்து கரியவாகி புடை பறந்து விளிர்ந்து செவ்வரி ஓடிய திவ்ய திருஷ்டிகளோடு பக்தர்களை பேதமை செய்ய வீதி உலா புறப்பட்டு கண்டருளி எழுந்தருளி ஆயிற்று. சஹி தேவைஹி உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்பிஹி அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹ என்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்தில் முன்னம் இந்த ஸ்லோகம் வருகிறது. இந்த ஸ்லோகம் ஒரு விஷயத்தை அறிவுறுத்துகிறது. ஸ்ரீமத் நாராயணன் ஸ்ரீ ராமபிரானாக திருவவதாரம் செய்தது ராமநாதிகளை அழிப்பதற்காக என்று அனைவரும் அறிந்த விஷயமே. ஆனாலும் சர்வசக்தனான இவன் இருந்த இடத்திலிருந்தே ஒரு சக்கராயுதத்தாலே அழித்திருக்கலாமே. பொல்ல அரக்கரை கிள்ளி களைந்தானே என்று ஆண்டாளின் திருவாக்கை போல ஒரு சங்கல்பத்தினாயை செய்திருக்கலாமே. இதற்காக நேரே வந்து மானிடனாக பிறந்து நாட்டில் படாதன பட்டு அவதிப்பட வேண்டுமோ என்ன? அதுவல்ல ராமாவதாரம். ராவண சம்ஹாரத்திற்கு மட்டுமன்று இவ்வவதாரம். அப்படி என்னால் கபந்தன், அகல்யா, சுக்ரீவ மகாராஜா, திருவடி, சபரி, குகன், மேலே சீதா பிராட்டியின் மூலமாக, அதாயில் திருஜடை மூலமாக விபீஷண ஆழ்வார் இவர்களின் நிலை என்னவாகி இருக்கும்? இதில் முக்கியமாக ஒரு உதாரணத்தை எடுத்துக்காட்டியுள்ளார் நம் பூர்வாச்சாரியர்கள். ஸ்ரீ விபீஷண ஆழ்வார் ராமகோஷ்டியில் சேர்வதற்காக வந்தபோது
அவரை சேர்த்து கொள்ளக்கூடாது என்று சுக்ரீவ மகாராஜா மறுதலித்து பேசிக்கொண்டே போனாள். ஸ்ரீராமபிரான் ஆட்சேபத்தை சிறிதும் பொருட்படுத்தாது நதேஜம் கதஞ்சனா என்று உறுதியோடு நின்று விபீஷண ஆழ்வாரை ஏற்றுக்கொள்வேன் என்று உறுதி கூறினான். வார்த்தைகளை காப்பாற்றவும் செய்தான். அப்படியும் சுக்ரீவன் ஒத்துக்கொள்ளாத சமயம் சுக்ரீவ மகாராஜாவே எதிர்பார்க்கவில்லை. ஸ்ரீராமன் கொதித்து எழுந்து பிசாசான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யான் சைவ ராட்சசான் அங்குல்யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகேஸ்வரக என்கிறார். பெருமாளே திருவாய் மலர்ந்து அருளியது இந்த அவதாரத்தில். இப்பூவுலகில் உள்ள அனைத்து துஷ்டர்களையும் நொடிப்பொழுதில் தன்னுடைய விருப்பத்தால் தன்னுடைய இஷ்டப்படி அழித்து முடித்து விட்டிருக்கக்கூடும் என்கிறார். அதுவல்ல ராமனுடைய அவதார தசை, அதுவல்ல அவன் செய்ததும். ஒரு ராவணப்புழுவை நசுக்க படையை திரட்டி கொண்டு வர வேண்டுமா என்ன அவனுக்கு? ஸ்ரீராமபிரான் தன்னையே நினைந்துக்கும் பக்தர்களை, ஏன் குரங்குகளை, ஒரு ஆணிலை கூட அனுகிரகிக்க விட்டார் இல்லை அல்லவா? எதற்காகவென்றோ ஸ்ரீ ஆண்டாள் பிராட்டியும் மனத்துக்கினியானை என்று போற்றியுள்ளார். அனைத்து பக்தர்களிடத்தே மனத்திற்கு இனியவனாகவும் இருந்தான். இப்போது விக்கிரக ரூபத்திலும் அவ்வாறே நமக்கும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா இந்த புஷ்ப பல்லாக்கில். குளிர்ந்த மணமிக்க புஷ்ப பந்தலின் கீழே வீற்றிருந்து பக்தர்களை கண்களால் கண்டு அவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை நேர்கொடு நேராக சொல்லிக்கொண்டும் எழுந்தருளிக் கொண்டிருக்கிறான். இப்படி ஆச்சாரிய சம்பந்தத்தோடு எழுந்து கொண்டிருக்கிறான் அல்லவா? இவ்விதமாகவே அவனை பற்ற வேண்டும். கற்ப ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்கிறபடியே ஆழ்வார் வாக்கு பொய்க்குமா என்ன? ஸ்ரீராமபிரான் பரம புருஷன் என்கிற எண்ணம் நம் மனதை விட்டு அகலவே கூடாது. அது நிச்சயம் முக்கியமாக வேண்டியது. அவனிடத்தில் அச்சஞ்சல பக்தி வேண்டும். அதுவும் எப்படி? நம்பிக்கையோடு வேண்டும். நம் குறைகளை வேண்டுதல்களை ஒரு தம்பதிகளிடம், சரண்ய தம்பதிகளிடம் சமர்ப்பித்தலும் வேண்டும். அவர்களின் வாக்கு ஆசீர்வாதங்கள் முக்கியமானது. பக்தர்கள் மனமுருகி அழைத்தனர் என்றால் இறங்கி ஓடியே வருவார்கள் இந்த தம்பதிகள். பக்தர்களுக்காக ஏங்குபவர்கள் இந்த திவ்ய தம்பதிகள் அல்லவா? அண்டி வந்தவரை காக்கக்கூடியவர்கள், கைவிட மாட்டார்கள் இந்த திவ்ய தம்பதிகள். வனவாசம் புறப்பட்டு ஆரண்யத்துக்குள் பெருமானும் சீதா பிராட்டியும் அவரவர் இருக்கும் இடத்திற்கே சென்று அவர்களின் குறைகளை பற்றி, அதாவது வனவாசத்தில் இருக்கும் ரிஷிகளும் பக்தர்களையும் கண்டு அவர்களின் குறைகளை பற்றி குசலம் விசாரித்து அனுகிரகம் செய்தான் இந்த திவ்ய தம்பதிகள். இதோ புஷ்ப பல்லக்கில் அழகாக இந்த எம்பெருமான் பெருமாள் ராமன் எழுந்து அருளி அங்கே இருக்கும் அனைத்து பக்தர்களையும் தானே கண்டு இவனை அவர்கள் பிரார்த்திக்க கூட வேண்டாம், இவர்கள் மனதில் என்ன இருக்கும் என்று இவன் ஊடுருவி கண்டு பார்க்கக்கூடும். அவனே ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டியது பக்தர்களே, அவனை அண்டி என்னை ரட்சிக்க வேண்டும் என்று க்ஷண நேரம் நினைத்தால் கூட போரும், உடனே இறங்கி வருவான். அப்படிப்பட்டவன் சௌலபிய குணம் உடையவன் இந்த ராமபிரான். அத்தகைய சரணாகத ரட்சணம் என்பதே விசேஷ தர்மம் இவனுக்கு. அதற்கென்றே எடுத்ததே இந்த ராமாவதாரம். இதை அழகுற விவரித்துள்ளார் கம்பநாட்டாழ்வார் கம்பராமாயணத்தில். இன்று வந்தான் என்று உண்டோ, எந்தையை யாயை முன்னை கொன்று வந்தான் என்று உண்டோ என்று எப்பேற்பட்ட தீம்புகள் செய்திருந்தாலும் உணர்ந்து பகவானை அடைந்து திருவடியை நினைத்தால் மட்டுமே போதுமானது. பரமாத்மா ராமன் ரட்சித்தே தீர்வான், கைவிடவே மாட்டான். பக்தர்களுக்கு ஏற்படும் சோகங்கள் கர்மாதீனம், அவனுக்கு நேரும் சோகம் கிருபாதீனம். அதாவது அடியார் குறையுற்று இருப்பதை கண்டு இவன் சோகித்து இருப்பது. அவர்கள் குறை தீரும் வரை தன் அனுகிரகத்தை விடவே மாட்டான். திருவாய்மொழியில் தூயர் அரு சுடரடி என்ற இடத்தில் தூயர் அருக்கும் சுடரடி என்னும் பொருளை பூர்வாச்சாரியர்கள் சாதித்தருள்கிறார்கள். ஆனால் சுவாமி எம்பெருமானார் ராமானுஜீயர் ஒரு படி மேலாக தூயர் அருக்கும் சுடரடி என்பாராம். அதாவது அடியார்களின் துயரை தீர்த்து தான் துயர் தீர்த்தார இருப்பானாம். அப்போதுதான் இவனுக்கு நிம்மதி ஏற்படுமாம். இதை வெளிப்படையாக விபீஷண ஆழ்வான் விஷயத்திலேயே நாம் அறியலாம். கீழே நாம் சேவித்தோம். கடற்கரையிலே போர்க்களத்திலே நாகபாசத்தால் பாதித்திருக்கும் போது என்மயா நக்ருதோ ராஜா ராட்சசானாம் விபீஷண தச்சமித்யா பிரலப்தம் மாம் பிரத்யக்ஷதீன சம்சய என்கிறார். தான் நாகபாசத்தாலே பீடிக்கப்பட்டு கிடந்ததை லட்சியம் செய்யாது விபீஷண ஆழ்வாரே லங்காதிபதியாக ஆக்குவேன் என்று சத்தியம் பண்ணி கொடுத்ததை நினைந்து ஜுவரமே வந்துவிட்டதாம் ஸ்ரீராமனுக்கு. ராவணாதிகள் வதம் முடித்து விபீஷண ஆழ்வார்க்கு பட்டாபிஷேகம் செய்த பின்பே ஜுவரம் இவனை விட்டு போனதாம். இது இத்துயரறி சுடரடிக்கு இதுவே இவனுக்கு துயரறு சுடர் அடி என்கிறார் ஸ்ரீபாஷிக்காரர். அது என்ன இந்த விபீஷணனுக்கு இத்தனை ஏற்றம் என்று ஆராயும் அளவில்
ஆழ்வாரின் திருவாக்கை சற்றே நினைவில் கொள்ள வேண்டும். இந்த மலர் மனமே குலுங்கி வருவது போல இருக்கிறது. இந்த மலர் வனம், அந்த மலர் வனத்தில் செந்தாமரை கண்ணனான செந்தாமரை கையனாக இதோ ராமன் எழுந்தருளி அனைத்து சிறார்கள் கூட, குழந்தைகள் கூட கண்டு களிக்கும்படியாக இவன் எழுந்தருளி இருக்கிறான். என்னே இவனுடைய சௌலபியம், என்னே இவனுடைய கருணை, வீதி உலா கண்டு அருளி அனைத்து பக்தர்களையும் வர முடியவர்கள் வர முடியாதவர்கள் அனைவருக்கும் தானே நேராக சென்று இதோ புது வருட வாழ்த்துக்களை தானே சொல்வது போல அலுங்கி குலுங்கி எவ்வாறு அழகாக வருகிறான் என்றால் நம் கண் கொண்டு காண நமக்கும் கொடுத்திருக்க வேண்டுமல்லவா? ஆழ்வாரின் திருவாக்கை பார்ப்போம் சற்றே. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிறார். கடற்கரையில் அந்தரிக்ஷகத ஸ்ரீமானான விபீஷணன் ராமனை சரணம் புகவந்து ஸ்ரீராமன் அனுமதித்தால் ஒழியால் பூமியில் கால் வைக்க மாட்டேன் என்றிருக்கிறான். மேலே சுக்ரீவ மகாராஜா விபீஷணனை ஸ்ரீராம கோஷ்டியில் சேர்க்கும் மறுதளித்து கூறிக்கொண்டே இருக்கும் பொழுது சுக்ரீவனை நோக்கி ராமனும் சிறந்து வார்த்தைகள் மொழிந்தான். மேலே ஸ்ரீராமனும் நவ வியாக்கரண பண்டிதரான திருவடியை விசாரிக்க, திருவடி ஏன் அவனை விசாரிக்க வேண்டும்? அவரை திருவடிதானே இலங்கைக்கு சென்று உள்ளதை உள்ளவாறு கண்டது. மேலே அதுவும் திருவடி இத்தனை சம்பாஷணைகள் நடக்கும்போது அவர் வாய் திறந்து தனக்கு தெரியும்படியாக சொல்லவில்லை. ராமனின் அனுகிரகம் பெற்று ராமனின் ஆணை செய்த பிறகே அவர் தாய் திறந்து தான் கண்டவாற்றை உள்ளதை உள்ளபடி சாதிக்கிறார் திருவடி. திருஜட்டை விபீஷண ஆழ்வாரின் குமாரத்தி மூலமாக சீதாதேவியின் அனுகிரகத்தை பெற்றவர் விபீஷண ஆழ்வார். இவ்விடத்தில் ஒன்று காண வேண்டும். சுக்ரீவன் சீதா பிராட்டியின் அனுகிரகத்தை பெறாமலேயே ஆஞ்சநேயர் மூலமாக ராமனின் திருவடியை பற்றினார். ஆனால் ஒரு பக்தனின் துணையோடு பற்றினார். அப்படியல்ல விபீஷண ஆழ்வார். பிராட்டி புருஷகார பிராட்டியான சீதை பிராட்டியோடு அவருடைய அனுகிரகத்தோடு, அதுவும் தன் குமாரத்தையே ஒரு குரு இடத்தில் வைத்து கொண்டு இவன் ராமனை பற்றினான், மனதார நினைத்தான். அதற்கே இத்தனை அனுகிரகம். சுக்ரீவ ஆழ்வான் என்று பெயர் எடுக்கவில்லை. ஆனால் ஒரு ஆச்சாரியன் மூலம் தாயாரை பற்றி ராமனை நினைத்ததாலே பற்றியதாலே அவருக்கு விபீஷண ஆழ்வார் என்று பட்டப்பெயர் வந்தது. அதை ஒன்று கவனிக்க வேண்டும். அதை ஸ்ரீ ராமாயணத்தில் வால்மீகி பகவான் நன்றாக அழுத்தந்திருத்தமாக சாதித்து உள்ளார். சுக்ரீவ மகாராஜனுக்கும் விபீஷண ஆழ்வாருக்கும் உள்ள வேற்றுமையை காண்பிப்பதற்காக விபீஷணனை, அவரது மேன்மையை ஸ்ரீ ராமசீதா திருவடி இணைகளில் ஸ்ரீராமனின் குணங்களாலே ஆழங்கால் பட்டு பக்தியோடு உணர்ந்து சரணாகதியை செய்தது. ஆகையிரே மகாராஜா சுக்ரீவனை விட்டே விபீஷணரை அழைத்து வரச் சொன்னதும் பிறகே விபீஷணன் விபீஷண ஆழ்வார் என்று அழைக்கப்பட்டார். ஆகையிரே மேன்மையான பகவத் பக்தியில் ஆழங்கால் பட்ட பாகவதர்களின் துணையோடு எம்பெருமானை நாம் எளிதில் வசீகரித்து விடலாம். இதோ ஆச்சாரியன் முன்னே செல்ல, ஆச்சாரியர்கள் இதோ ஆழ்வாராதிகளின் அருளிச்செயல்களை எம்பெருமான் திருச்செவி சாற்றிக்கொண்டே செல்ல, ஏதோ துவஜசம்பத்தில் எத்தனை பூக்கள், எத்தனை புஷ்பங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இதுவன்றோ மலர்வனம். இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது துவஜசம்பத்தின் அலங்கார புஷத்தையாக இருக்கும் இந்த துவஜ ஸ்தம்பத்தை நன்றாக சேவிக்கிறோம். இது புஷ்ப பல்லக்கிலே ராமன். భద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో నమో. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో 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 నమో. కౌసల్యానందవర్ధన ఘన దశరథ సుత భాసురయజ్ఞ రక్షక
भरताग्रजा कौसल्यानन्दवर्धन घनदशरथसुत भासुरयज्ञरक्षक भरताग्रजा रासिकेक्कु कोदण्ड रचन विद्यागुरुव रासिकेक्कु कोदण्ड रचन विद्यागुरुव वासितो सुरलु निनु वडि मेच्चेरय्या रामभद्र रघुवीर रविवंश तिलक नी नाम मे कामधेनुवु नमो 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 मारीच सुबाहुमर्दन ताटकान्तक दारुणवीरशेखर धर्मपालक मारीच सुबाहुमर्दन ताटकान्तक दारुणवीरशेखर धर्मपालक कारुण्यरत्नाकर काकासुरवरदा कारुण्यरत्नाकर काकासुरवरदा सारेकू वेद विदुलु जयवेट्टेरय्या रामभद्र रघुवीर रविवंश तिलक नी नाम मे कामधेनुवु नमो 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 सीतारमण राजशेखर शिरोमणि भूतलपुट अयोध्यापुर निलया सीतारमण राजशेखर शिरोमणि भूतलपुट अयोध्यापुर निलया ईतल श्री वेंकटाद्रि निरवैन राघव ईतल श्री वेंकटाद्रि निरवैन राघव घातनी प्रतापमेल्ल कಡು निंडेनय्या रामभद्र रघुवीर रविवंश तिलक नी नाम मे कामधेनु नमो 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 நாரதர் மகரிஷி வால்மீகிக்கு உபதேசம் செய்யும் பொழுது க சமர்த்தகா என்கிறார். கேள்வி கேட்கிறார் வால்மீகி. அதற்கு பதில் அளிக்கிறார் நாரத பகவான். யார் சமர்த்தனாக இருக்கிறான், எவன் உலகிலே சிறந்த சமர்த்தன் என்று வினவ அதற்கு நாரத பகவான் பதில் அளிக்கிறார். அதை சற்றே இங்கு காண்போம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமன் செய்த காரியங்களுள் சிலவற்றை ஒவ்வொன்றாக எடுத்துக்காட்டி வரும்பொழுது சுக்ரீவ மகாராஜனோடு நட்பு கொண்டு வாலியை வதைத்தான் என்பது ஒரு காரியம் அல்லவா? சுக்ரீவனை ராவண சம்ஹாரத்திற்கு துணையாக கொண்டான். உண்மையில் வாலி சுக்ரீவனை விட மிகச்சிறந்த பெருவீரன். ராவணனை தன் வாலினால் சுழற்றி இறுக்கிக் கொண்டு கடலோதங்கள் திரிந்து கிஷ்கிந்தையில் வந்து உதறின வாலியின் வீரம் விசேஷித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமிடுக்கான வாலியை துணை கொண்டால் ராவணனை அல்லீலையாக கொன்றொழித்திருக்கலாமே. இதுதான் சமர்த்தன் செய்யக்கூடிய காரியம் அல்லவா? இதை விட்டு வாலியை வதைத்ததும் அவனிடம் அஞ்சி ஒளிந்திருந்த சுக்ரீவனை துணை கொண்டும் போந்தது அசமர்த்தன காரியமல்லவா? இது சாமான்யமாக பலர் பேசுவது உண்டு. இங்கே பூர்வாச்சாரியர்கள் சாதிப்பது என்னவென்றால், ராவண சம்ஹாரம் செய்ய உண்மையில் ராமனுக்கு துணை வேண்டுமா என்ன? துணை வேண்டிய சுக்ரீவனை பரிகிரகித்தது ராவண புழுவை ஒரு சங்கல்ப மாத்திரத்தாலேயே நினைத்து கொண்டு அவன் அழித்திருக்கலாம், அல்லது அந்த ஸ்ரீ வைகுண்டத்திலேயே நாராயண பெருமாளாக இருந்தே அழித்திருக்கலாம். இந்த ராமாவதாரமே அவசியமில்லை அவனுக்கு. ராவணன்
1000 தோள் வீரனான கார்த்த வீரியனிடத்தில் பங்கப்பட்டவன். அவன்றானும் கோக்குல மன்னரை மூவெழுகால் ஓர் கூழ் மழுவால் போக்கிய தேவ என்றும், வென்றி மாமழுவேந்தி முன் மண்மிசை மன்னரை மூவெழு காற்று கொன்ற தேவனென்றும், மழுவினால் அவன் அரசை மூவெழுகால் மணிமுடி பொடிபடுத்து உதிரக் கூழ்வாய் புலனுள் குளித்து வெங்கோபன் தவிர்த்தவன் என்றும் புகழப்பட்ட பரசுராமனிடத்தில் பங்கப்பட்டவன். அப்பரசுராமன் என்னும் என் வால்விலி கொண்டு போ என்று எதிர்வந்து தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கப் பெற்று ராமனிடத்தில் பங்கப்பட்டவன் என்பதை நன்கு அறிகிறோம். இப்படிப்பட்ட மகாவீர சௌர்வபௌமமான சார்வபௌமனான இந்த ராமன் பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே என்று ஆண்டாள் அருளி செய்து அடிக்கும் சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலை 10 உதிர ஒட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் என்று திருப்பாணாழ்வார் படித்தவர்க்கு சேர ராவணனை அல்லீலையாக முடிக்க வல்லவன் என்பது ஐயப்பாடற்றதொன்றாம். இப்பெரு வீரன் சுக்ரீவனை துணை கொண்டான் என்பது அசம்பாவிதம் அல்லவா? தீனபந்து என்றும் தீனதயாளு என்றும் முறையிடப்படுகிற தனது பெருங்குணத்தை உலகில் விளக்கி காட்ட வேண்டிய ராமபிரான் சுக்ரீவனை பரிகரித்தது, அவனை துணை வேண்டியது. பெருமாள் இளையவர்க்கு அருளடையார் ஆகவனே என்று குலசேகராழ்வார் போற்றியுள்ளார். அதாவது மூத்தவனான வாலியை வதைத்து இளைய தம்பியான சுக்ரீவனுக்கு அருள் புரிந்தவனே என்பது மாத்திரம் இதற்கு பொருள் அன்று. இளையவர்கள் என்பதற்கு இளைத்தவர்கள் என்பதும் பொருள். வலிமையற்ற தீனர்கள் என்றபடி அன்னவர்கட்கு அருள் செய்வதே பெருமாளுடைய இயல்பு அல்லவா? அதற்காகவே இந்த அவதார தசை அல்லவா? சுக்ரீவன் எந்த தவறும் செய்யாத போது வாலியன் தன்னுடைய புத்தியால் அவனை தவறாக நினைத்து அவனை வதைக்க நினைத்தது. அது தவறு அல்லவா? சுக்ரீவன் அந்த செயலை தவறை செய்யவே இல்லை. வாலி எந்த குற்ற உணர்வோடு இருந்தானோ அந்த குற்றத்தை சுக்ரீவன் செய்தான் இல்லை. எனவே சுக்ரீவன் பட்சத்தில் ராமன் இருந்து தவறு செய்யாதவனை தவறாக நினைத்து கொண்டு இருக்கும் வாலியை வதைத்தது. கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணங்கடந்து போய் சிலையும் கணையும் துணையாகச் சென்றான் வென்றிச் செருக்களத்து என்று திருமங்கை ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். ராமனுக்கு தனது சிலையும் கணையுமே துணை, அல்லாத சிலை என்றால் வில் அம்பு என்று சுக்ரீவனையை நோக்கி பெருமாள் படித்த சங்கல்பம் ஒன்று தான் அவனுக்கு உறுதுணை. ராவணனை வதைக்க ராமன் அபரிமிதமான சிரமங்கள் பட்டதாக கதை காண்பதெல்லாம் எதற்காக என்பது கீழே இந்த கேள்வியே ஏற்பட்டது. அதாவது நாரத பகவானை வால்மீகி சுவாமி இந்த கேள்வி கேட்டது கஹ வீரியவான் என்பது. வாலியை வதைத்தது சுக்ரீவனது வேண்டுகோளுக்காக என்று கதைப்போக்கால் காலப்போக்கால் அறிய கிடந்ததாயினும் உண்மை அங்கனமல்ல. விநாசாயச்ச துஷ்கிருதாம் என்று கீதையில் கூறியபடி துஷ்டர்களை வதைக்க அவதரித்து பெருமாளுக்கு இது இயல்பாக அமைந்ததே அன்றி வேறன்று. இதை பற்றி மற்றோரிடத்தில் கூறப்பட்டுள்ளது. நாம் தென்னானான் வடவானான் குடப்பாலான குணபால மதையானா என்று இருக்கும் என்று திருமங்கை ஆழ்வார் சாதித்தது போல பெருமாளிடத்தே யானையாக கூறப்பட்டிருக்க பகவானிடத்தே பாகவதர்கள் ஆகிற யானைப்பகனை முன்னிட்டே பற்ற வேண்டும். அவ்வாறே சுக்ரீவ மகாராஜாவும் அனுமனை அதாவது திருவடியை பற்றியிருந்தே இவர் ராமனை பற்றினான். இங்கே நாம் காண்பது ஆச்சாரியர்கள் பாகவத கோஷ்டியோடு அருளிச் செயல் எனும் ஆழ்வாரின் அமுதமென்னும் சொல்மாலைகளை எம்பெருமானின் திருச்செவி சாற்றுமுறையாக மொழிந்து முன்செல்ல மயங்கி பெருமாளும் அவர்கள் பின் செல்கிறான் அல்லவா? இதை போலவே தான் விபீஷண ஆழ்வாரும் அனுகிரகத்தை பெற்றது. இந்த அனுகிரகமும் நமக்கும் இந்த புது வருடம் துவக்கத்திலேயே நிச்சயம் கிட்டும் என்று விசுவாசத்தோடு திவ்ய தம்பதிகளின் திருவடிகளை சரண் அடைய வேணும். நிச்சயம் நல்ல பலன்களையே அருள்வான். இதோ இந்த கல்பூர ஆர்த்தியை கண்டருளப் பண்ண எம்பெருமான் அனைத்து பக்தர்கள் சூழ இதோ எழுந்தருளி கொண்டிருக்கிறான். இதோ மரியாதை சட்டாரி மரியாதையும் எடுத்து செல்லப்படுகிறது. நம்மாழ்வாரும் அழகுற தீந்தமிழ் திருவாய்மொழியில் இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் இவ்வேழுலகை இன்பம் பயக்க இனிதுடன் வீற்றிருந்து ஆழ்கின்ற எங்கள் பிரான் என்கிறார். மாதா பித்துக்கள் இருவரும் சேர்ந்து பக்தர்களை பரிவுடன் அபயம் அளிக்க புகுந்தால் பிரஜைகளுக்கு ஒரு குறையும் வராது அல்லவா? ஆக இருவரமான சேர்த்தியிலே அடியார்களுக்கு ஆனந்தம் உண்டாக்க அச்சேர்த்தியை காண்கையாலே பக்தர்களுக்கும் ஆனந்தம் உண்டாகும். அதை கண்ட திவ்ய தம்பதிகள் தாங்கள் இனியராக இருப்பார்கள். சகஸ்ரநாமத்தில் ஸ்ரீராமபிரானின் ஏற்றத்தை எடுத்துரைக்கும்படியாக திருநாமங்களை சற்றே பார்ப்போம். இதோ கண்ணாடியில் அவன் திருமுக அழகை கண்டு களிப்போம்.
எத்தனை ஆபரணங்கள் பூஷிதம், ஆபரணங்களுக்கு அழகும் செய்யும் பெருமாள் என்றால் இவனன்றோ? இத்தனை ஆபரணங்கள் தனித்து இருந்தால் அதற்கு அழகூட்ட முடியுமோ? இவன் அணிந்ததால் தானே அதற்கு ஏற்றம் பெற்றது. அந்த அச்சேதனமான அந்த கற்கள் கூட எத்தனை எத்தனை புண்ணியங்கள் செய்ததோ. பரார்த்தி என்கிறது ஸ்ரீ விஷ்ணு சகசநாமத்தில். ருத்தி எனால் சம்ருத்தி, பரம கல்யாண குணக்கடல் எனும் நிறைவாய் உடையவன் இந்த ஸ்ரீராமபிரான். அதுவே இவனது செல்வமாக சொல்லப்பட்டது. பக்தர்களை ரட்சிக்கும்படியான குணக்கடல் இவன். செல்வம் மல்கு குடி திருவிண்ணகர் கண்டேனே என்கிறார் ஆழ்வார். செல்வம் மல்கியவன் கிடந்த திருக்கோளூர், செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை என்று செல்வம் செல்வம் என்று பல ஆழ்வார்கள் இவரை போற்றியிருக்கிறார்கள். அந்த செல்வம் என்னது? பக்தர்கள் குழாங்களே இவனது செல்வம். அதையன்றோ இவன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான். அதுதான் இவனுடைய செல்வமாக கருதப்படுகிறது. பெருமாளின் கல்யாண குணங்கள் பெற்றிருந்து முக்கிய செல்வமாக வியாக்கியான ஆச்சாரியர்களின் திருவுள்ள கருத்து. பரமஸ்பஷ்டக, ஒருவராலும் காண ஒண்ணாதிருந்து வடிவத்தை அனைவரும் கண்டு रामचंद्र महाराज को जय जय।
శుభమూర్తికి జయ జయ వాసుదాస వరదునకు జయ జయ వాసుదేవ శుభమూర్తికి జయ జయ వాసుదాస వరదునకు జయ జయ దాస జనావనరతునకు జయ జయ अस्य स्तोजे महे मगस्य राधस्य चासने मनहोजस्सु वीराः तनोजः पज्रेभ्यो वाजिने वादश्वावतो रतिरो मह्यं सूरिः तनोजो मित्रावरुणारभिद्रगपो नपां सुनोद्यक्षणयादृग स्वयं स यक्ष्मं हृदा येन धत्तापयदीं होत्राभिर्हृता वा सौराधातोन्होषोदंसो ज्योतश्रद्धस्तरो नरां गोर्तश्रावाः विदृष्टरातिर्यादिबाल्हसत्वा विश्वासपृच्छुसतमिच्छूराः अथग्मन्तानुहोषो हवं सूरे श्रोता राजानो अमृतस्य मन्द्राः नभोजुभो यन्नेमवत्सराधप्रशस्तये महिनारदाविद एदं शर्धं दामयस्याशूरेरित्यावोजन् दशादयस्य नंशे जिम्नानयेषु वसुतादेरारन् विश्वे शृण्वन्तु प्रभृतेषु वाजं मन्दामहे दशादयस्य दासेद्रियत्पञ्चमभ्रातो यन्तिन्ना यमिष्टास्वाष्ठरस्वरेतये शानदस्तरोजरुञ्जतेन्द्रेण हिरण्यकर्णं मनग्रे वर्णस्तन्नो विश्वे परिवस्यन्त देवाः अर्योगिरः सद्यः जग्मुषिरो शास्त्रागन्तो भये तस्मै चत्वारो माम பக்தர்கள் சரண் அடைந்தால் பக்தர்களை ரட்சிக்க மட்டுமே தெரியுமே தவிர ராமனுக்கு சரணாகதி செய்வதற்கு அவன் பரமபுருஷன் அல்லவா. ஆனால் அதுவும் பலித்தது இல்லை. அதை இங்கே சமுத்திரராஜன் விஷயத்திலே நாம் காணுவோம். லங்கையை செல்ல வேண்டிய கடலரசனை லங்கைக்கு செல்ல கடலுக்கு நடுவிலே பாலம் கட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்பொழுது அந்த சமுத்திரராஜன் வழிவிட்டால் தானே பாலம் கட்டுவதற்கு. ஆக இந்த ராமபிரான் 3 நாள் தரைக்கடை கிடந்து கடலரசனை நோக்கி சரணாகதி செய்தான், தனக்கு வழிவிடும்படி. ஆனாலும் முகங்காட்டாதே இருக்க கடலரசன் சீற்றத்தை வரவழைத்து கொண்டான். ராமன் இளையோனான லக்ஷ்மணனை நோக்கி வில்லையும் கொடிய அம்புகளையும் கொண்டு வருமாறு கட்டளையிட்டான். அசமர்த்தம் விஜானாதி மாமயம் மகராலய என்று தன் திருவாக்கினாலேயே சாதித்தருளினார் ராமபிரான். இளையவரே, இக்கடல் தன்னை நான் ஓர் மீன்படு குட்டமாக நினையாதே, என்னை அசமர்த்தனாக நினைந்து விட்டான் என்று பெருமாள் உண்மையில் அசமர்த்தன் அல்ல. தான் செய்துவிட்டு இங்கனே செல்லத் தகுமாவென்று பார்க்க வேணும். இல்லை, எதுவாக இருந்தாலும் பணிந்து ஒருவரிடத்திலே காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும். இது உணர்த்தவாகவே தான் சக்கரவர்த்தி திருமகன் என்று இல்லாது சாதாரண மனிதனாக அவதரித்தது என்று உணர்த்தவே இவ்வாறு செய்தது. ஆனால் அப்படியும் நடவாது இருக்க இவனுக்கு கோபம் வந்தது. எனவே ராமபிரான் கடலரசனை நொந்து கொண்டது. பெருமாள் திருவவதாரம் செய்தது தன்னுடைய குணங்களை வெளியிடுவதற்கே அன்றி மற்றொன்றாக அன்று. பரமார்த்தமானதால் மிக சிறந்த ஒரு திருக்குணத்தை வெளியிடுவதற்காகவே இச்சரணாகதி அமைந்தது, தான் பரமாத்மா என்று தெரிவிப்பதற்கு அன்று. கடற்கரை வந்து சேர்ந்தபோது கடலை கடப்பது எங்கனம் என்கிற விசாரணை எழுந்தது. அப்பொழுது விபீஷண ஆழ்வான் அந்து சேர்வதும் முதலிய சில கதைகளினால் இந்த விசாரம் மறைந்திருந்தது. விபீஷண பரிகிரகம் தலை கட்டின பின்பு மீண்டும் இந்த விசாரம் எழுந்தது. அதாவது விபீஷண ஆழ்வார் சரணாகதிக்கு பின்பு மீண்டும் இந்த கடலை கடப்பது எவ்வாறு என்று சுக்ரீவ மகாராஜனோடு சேர்ந்து ஒரு குழு ஏற்பட்டு அதை எப்படி கடப்பது என்று பேச்சுவார்த்தை நடந்தது. அதற்கு இவ்விஷயத்தில் நமக்கொன்றும் தெரியாது, விபீஷணனை கேட்பது, அவன் என்ன உபாயம் தெரிவிக்கிறானோ அதுதான் கை கொள்ளத்தக்கது என்று பணிக்க ராமபிரானும் கடல் கடக்கும் உபாயம் சொல்லும் பொறுப்பு விபீஷணனுடைய ஆயிற்று. அவன் ஆலோசித்து சமுத்திரம் ராகவோ ராஜாச்சரணம் கந்துருமகதி என்று பெருமாள் கடலை சரணம் புக வேண்டும் என்றான். அது கேட்டு பெருமாள் எனக்கும் இவ்வுபாயமே ருசிக்கின்றது என்று உடனே சரணாகதியில் இழிந்தார். விபீஷண ஆழ்வார் உபதேசத்தின் பேரில் இவர் செய்தார். இல்லவென்று செய்ய மாட்டார். அது கூட தன் பக்தன் முறையிட்டதாலே செய்கின்றார். தான் மகாராஜா சக்கரவர்த்தி திருமகன் என்று இருந்தார் இல்லை மன்றும் மீண்டும் அதை நன்றாக யோசிக்க வேண்டும். ஒரு பக்தன் முறையிட்டால் அதை பின்பற்றுவதே இந்த ராமபிரானுக்கு அதுவே குணமாக அமைந்தது. அதுதான் பரர்த்தி. பரர்த்தி என்றால் உயர்ந்த கல்யாண குணம்.
மற்றவர்கள் சொல்வதை தாம் அடிபணிய வேண்டும் என்று இருப்பான் இல்லை. தன் சரண் அடைந்தார்கள் என்றால் அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் நினைத்ததை இவன் சாதித்து கொடுப்பான். அதுபோன்றோ இங்கே சொல்ல வந்தது. இந்த விபீஷணனை கேட்குமாறு சொல்ல காரணம் என்ன? தன்னை விட விபீஷணன் மேதாவி என்று திருவுள்ளமா? பிறரை கேட்டு செய்ய வேணும் என்று கருத்தாகில் ஜாம்பவான் திருவடி போல்வாரே மகாமேதாவிகள் இல்லையா? அவர்களை கேட்டிருக்கலாமே. அவர்களை விட்டு விபீஷணனை கேட்க கூறியது ஏன் என்று ஒரு கேள்வி எழும். இந்த விபீஷணன் பெருமாளுடைய பெருமையை உள்ளபடி அறிந்தவன்தானே. பெருமாளை தான் சரணம் புக்கபோது சர்வலோக சரண்யாய ராகவாயா மகாத்மனே என்று அந்தரீட்சகதனாக ஸ்ரீமானாக நின்றபோது பிரார்த்தித்தான் அல்லவா? சர்வலோக சரண்யன் என்று நன்கறிந்த பெருமாளையா இந்த சாதாரண உப்புச்சாராக இருக்கக்கூடிய கடலரசனிடம் சரணாகதி செய்ய தூண்டுவது? ஜாம்பவான், அனுமான் என்று இந்த குழுவில் இருந்தவர்கள் எத்தனை மேதாவிகள் இருந்தாலும் அந்நியன்ற கன்றுக்கு தாயிறங்கி முன்னணைய கன்றையும் புல்லிடம் வந்தவர்களை பொம்மிலும் குழம்பிலும் ஏற்குமா போலே என்று பிள்ளை உலகாரியன் சாதித்துள்ளார். அதாவது எவன் புதிதாக சரண் அடைந்தானோ ஏற்கனவே சரண் அடைந்தவனை விடுத்து புதிதாக சரண் அடைந்தவனையே அவனுக்கு எம்பெருமானுக்கு நோக்கு இருக்குமாம். அதுவன்றோ பரார்த்தி? தன்னை சரண் அடைந்தார்களை அன்று புதிதாக வந்து சரண் அடைந்த குழந்தையை அன்றீன்ற கன்று போல தாய் பசு போல அழைத்து கொள்வானாம். அந்த குழந்தை என்ன சொல்கிறதோ உடனே கேட்டு அந்த குழந்தை உகக்கும்படியாக நடப்பானாம். ஆகவன்றோ இதை விபீஷண ஆழ்வார் சாதித்த உடனே தான் அது பின்பற்றி செய்தது. பெருமாளுடைய இதுவே அவனுடைய இயல்பு, அதுவே பரார்த்தி. பிராட்டி ராவணனை குறித்து உபதேசம் செய்யும் இடத்து விதிதா சகி தர்மஞ்ச சரணாகத வத்சலகா என்றார். ஒரு சரணாகதி என்று சொல்லிவிட்டால் அப்படியே தன்னை மறந்து அந்த பக்தன் செய்யும் பிழைகளையும் மறந்து அவனை எப்படி காப்பாற்றுவது என்பதே. ஆனால் அவன் செய்த பிழைக்கு தண்டனை அளித்தவனும் இவனேதான், இந்த பரமாத்மாவே தான். ஆனால் சரண் அடைந்த பின் உணர்ந்து தன்னை காக்கும்படி சரண் அடைந்தான் என்றால் ஒரு பரம சேத்தனனான எம்பெருமான் அந்த சேத்தனனை அந்த பக்தனை சரணாகதி செய்தவனை சரணாகத வத்சலனாகத்தான் இருப்பானே தவிர தான் பரமாத்மா என்ற எண்ணமே அவனுக்கு இருந்ததை இல்லை. அதுவே பரார்த்தி. இப்படித்தான் அவன் பரார்த்தியாய் இருந்து தன்னிடத்தே பக்தர்களை சேர்த்து கொண்டது. இதுவன்றோ சீதா பிராட்டியும் ஆஞ்சநேயரிடத்தில் சாதித்தது. திருவடியிடத்திலே தான் சேர்ந்தபோது தன்னை சந்திக்க வந்தபோது இதுவன்றோ முதலில் சொன்னது. அக்குணத்தை ராவணனிடத்தை காட்ட ஆசைப்பட்டிருந்த பெருமாள் அது பெறாவிட்டாலும் அவன் பின்னே பிறந்த விபீஷணனாகிலும் அதை காட்டாவிடில் தரிப்பு அரிதாகுமென்றோ? வாத்சல்யம் என்பது அதுதானே. ராவணன் தம்பி என்று சொல்லவில்லை, தன்னை சரண் அடைந்தான் என்று அது மட்டுமே பார்த்தான். அந்த இடத்தில் ராவணன் சரண் அடைந்திருந்தால் கூட அவன் ஏற்றிருப்பான். அப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறது. கேட்கிறார்கள், இதோ நீ விபீஷண ஆழ்வாருக்கு லங்கையை கொடுப்பேன் என்று சத்தியம் அளித்திருக்கிறாய். ஒருவேளை போர்க்களத்தில் ராவணன் வந்து உன் திருவடியில் சரண் அடைந்திருந்தால் என்ன செய்வாய் என்று கேட்டபொழுது ஸ்ரீராமபிரானும் இது என்ன பெரிய காரியம், இதோ அயோத்தியை என்னுடைய தம்பி பரதன்கிட்ட சொல்லி அந்த அயோத்தி மாநகரத்திற்கு ராவணனை தலைவனாக்கிவிட்டு நான் ஒதுங்கி இருப்பேன் என்று கூறுகிறார். அப்பேற்பட்ட வாத்சல்யம் அதுவன்றோ பரார்த்தி? இத்தனை பரார்த்தி என்பதற்கு இத்தனை உதாரணங்கள் மேலே மேலே சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது வாத்சல்யம் என்றால் கன்றினிடத்தில் தாய் பசு காட்டுகின்ற அந்த வாத்சல்யம் எனப்படுவது. முன்னணைய கன்றுக்களாகிய தன்னை சரண் அடைந்த சுக்ரீவ மகாராஜா, ஆஞ்சநேயர் போன்ற பலரும் இருக்க அன்று ஒரு ராட்சசனாக ஒரு கொடிய ஒரு அண்ணனிடம் இருந்து தப்பித்து தன்னையே சரண் அடை வேணும் என்று உணர்ந்து வந்த விபீஷண ஆழ்வானை ஏற்றது அவன் சொல்படி நடந்தது. இது விபீஷணனத்தை விசேஷித்து அன்பு விளைந்தது பற்றியே அவனது வார்த்தையில் கௌரவம் வைக்க தோன்றி அவனை உபாயம் கேட்க வேண்டியது. அதுவே பரார்த்தி. இனி விபீஷணன் சர்வலோக சரண்யனாக தானறிந்த பெருமாளை சமுத்திர சரணாகதி செய்யுமாறு எங்கனே சொன்னான்? உலகில் ஒரு நோய்க்கு பல வகையான மருந்துகள் உண்டு. எல்லோரும் ஒரே மருந்தை சொல்ல மாட்டார்கள், ஒவ்வொருவர் ஒவ்வொரு மருந்தை சொல்லுவார்கள் அல்லவா? இதுவே உலக நியதி. மேல்கே இங்கே பக்தர்கள் ஆடும் இந்த குழாங்களை கண்டு கழித்து ஆச்சாரிய குழாங்களையும்
రామచంద్రుడితడు రఘువీరుడు రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు గౌతము భార్యా పాలిటి కామధేనువితడు ఘాతల కౌశికు పాలి కల్ప వృక్షము గౌతము భార్యా పాలిటి కామధేనువితడు ఘాతల కౌశికు పాలి కల్ప వృక్షము సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు ఈతడు దాసుల పాలి ఇహ పరదైవము రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు సరి హనుమంతు పాలి సామ్రాజ్యము నిరపి విభీషణు పాలి నిధానము నిరపి విభీషణు పాలి నిధానము గారిమ జనకు పాలి ఘన పారిజాతము రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు శబరి పాలి తత్వపూరహస్యము అలరి గుహుని పాలి ఆది మూలము తలప శబరి పాలి తత్వపూరహస్యము అలరి గుహుని పాలి ఆది మూలము కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి వెలయ శ్రీ వెంకటాద్రి విభుడితడు రామచంద్రుడితడు రఘువీరుడు రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి ஏன் விபீஷண ஆழ்வார் சர்வலோக சரண்யனான எம்பெருமானை சரணாகதி சமுத்திரராஜனை குறித்து சரணாகதி செய்ய வேணும் என்று கூறினான் என்று பார்த்தோம் அல்லவா? பாவம், விபீஷண ஆழ்வாருக்கு சரணாகதியை தவிர வேறு எதுவும் தெரியாது. அதனால்தான் அது உபதேசித்தான். அவ்வாறன்றோ சீதா பிராட்டியிடமிருந்து தன்னுடைய குமாரத்தியான திருஜட்டை மூலம் உபதேசம் பெற்றது. திருஜட்டையே தனது ஆச்சாரியனாக கொண்டு பிராட்டியின் துணையை கொண்டு இவன் சரணாகதியை அனுஷ்டித்தது அதுவன்றோ அவன் தெரிந்தது. வேறு எதுவும் தெரியாது. அதையே சொன்னான். தான் என்ன உபதேசம் பெற்றானோ அதையே தான் சொல்ல வேண்டி வந்தது.
வேறு மருந்து அவனுக்கு தெரியவில்லை. உலகத்தில் அநேக மருந்துகள் இருக்கலாம், ஆனால் இவனுக்கு தெரிந்த மருந்து ஒன்றே ஒன்றுதான், சரணாகதி மட்டுமே தான். அதே தான் அவன் தெளிந்தது. அதனாலே பலன் பெற்றான், அனுகிரகத்தையும் பெற்றான். அதே தான் சொன்னான். இவனுக்கும் ராமபிரானுக்கும் அந்த அந்த பலன் கிட்டுமோ என்று சொன்னான். ஆனால் ராமபிரான் பரமாத்மா, அவன் சமுத்திரராஜன் என்ன, எல்லோரையும் அடக்க வல்லவன். எல்லாவற்றையும் தன்னிடத்திலே ஒரு நூல் கொண்டு கட்டி கொண்டிருப்பவன், எல்லாவற்றையும் ஆளுபவன், சரணாகத ரட்சகன் என்று தெரியாது. ஆனால் சரணாகதி செய்தால் பலன் பெறுவோம் என்ற ஒரு புத்தி, ஒரு மருந்து மட்டுமே அறிந்திருந்தான். ஆகவே தான் அதை உபதேசித்தான், வேறு ஒருவரும் இல்லை. மற்றொன்று, சுக்ரீவ மகாராஜனுக்கு இல்லாத ஏற்றம் விபீஷணனுக்கு உண்டு என்று தெரிவிப்பதற்கு. ஏனென்றால் பிராட்டியின் மூலமாக உபதேசம் பெற்றது. திருஜட்டையை தன் குமாரத்தியை ஒரு ஆச்சாரியனாக பற்றி கொண்டு குருவாக அவருடைய உபதேசி, தன் குமாரத்தி தன்னை விட இளையவள், தான் பெற்றவள் என்று இல்லாது அப்பேற்பட்ட சீதா பிராட்டியிடம் இருந்து அணுக்கமாக இருந்து அவளிடம் இருந்து அனைத்து உபதேசங்களையும் பெற்று கறந்த பால் அப்படியே குடித்தபடியாக இருக்கும் இந்த குழந்தையை ஒரு தாய் பசு ஏற்பது போல ராமபிரான் ஏற்றான். ஆகவே இவன் விபீஷண ஆழ்வான் என்றும் சுக்ரீவ மகாராஜா மட்டுமாகவே இருந்தான். இவன் எம்பெருமான் திருவடியிலே, அவனுடைய சரணாகதி தத்துவத்திலே, அவனுடைய குணங்களிலே, அவனுடைய அழகிலே ஈடுபட்டு ஆழங்கால் பட்டதால் இவனுக்கு ஆழ்வான் என்ற பட்ட பெயரும் வந்தது. மேலே மற்றொரு திருநாமத்தை சேவிப்போம். பரமஸ்பஷ்டக, அதாவது ஒருவராலும் காண உண்ணாது இருக்க வடிவத்தை அனைவரும் கண்டு களிக்கும்படி மிகவும் தெளிவாக தன்னை காட்டிக் கொடுக்கிறான் எம்பெருமான். பெருமாளுடைய வனவாசத்திற்கு எழுந்தருளும் போது கௌசல்ய தேவியை சுமித்ரை தேற்றும் போது சூரியஸ்யாபி பவேது சூரிய தெய்வத்தம் தேவனானாஞ்ச என்றார். பெருமானுடைய பரத்வத்தை நன்றாக அறிந்தவள் இந்த சுமித்ரா தேவி. ஆகவன்றோ இவ்வார்த்தையை சொன்னது. இப்படி மற்றொரு கேள்வி, இதை அடியொட்டியே மற்றொரு கேள்வியும் கேட்கிறார் வால்மீகி பகவான் நாரதரிடத்தே. இவனுடைய அழகை கண்டு மயங்காதவர்கள் யாரும் இல்லை. எவ்வளவு காலம் பார்த்து கொண்டிருந்தாலும் திகட்டாமல் இனிமையை சொல்லும்படியான பார்வையுடையவன் யாவன். அத்தனை புண்டரீகாட்சனாக இருப்பவன், இனிமையாக பேசுபவன் என்பது பேசுவதிலும் அழகிலும் தோற்றத்திலும் வீரத்திலும் அழகனாக திகழ்ந்தான் இந்த ராமபிரான். எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழிதோறும் எப்பொழுதைக்கு அப்போது என் ஆறாமுதம் என்றார் நம்மாழ்வார். ஊழிதோர் ஊழி, யாவது எப்படி பார்த்து கொண்டிருந்தாலும் இவன் அழகு குறையாது. அப்படிப்பட்ட அழகு குடிகொண்டிருக்கும் கண்ட வசிஷ்ட பகவான் ராமன் என்ற திருநாமம் சாற்றினான் அல்லவா. ராமன் என்கிற சொல்லானது ரமயதி என்ற ஒரு விற்புத்தி, ஒரு அடிச்சொல், ஒரு வேர் சொல்லிலிருந்து தேரும் சொல். பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணி என்று விவரணம். ராமனது வடிவழியில் யார் யார் எப்படி ஈடுபட்டு இருக்கின்றார்கள் என்பதை உள்ளவாறு விரித்து காட்டப்பட்டதால் ஸ்ரீமத் ராமாயணம் சற்று ஏற்றம் பெற்றது. இதற்கு முன் ராமன் அழகை பற்றி வால்மீகி முனிவன் வாக்கில் வந்திருப்பதை சற்று அணிந்து கொள்ளலாம். ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்ய நினைத்த தைரத மன்னவன் ராமனை தன்னிடம் வரவழைத்தான். வந்து கொண்டிருக்கிற ராமனை மன்னவன் தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவன் உள்ளம் பூரித்து அடைந்து விட்டது. எப்படி என்றால், அவன் நடை அழகை கண்டே தயரதன் மயங்கி போனான். திருமுக மண்டலத்தை உடையவன் இந்த பொருள் கொள்பவர். சந்திரனை காட்டிலும் அழகிய திருமுகத்தை உடையவன் என்பதே இந்த முனிவனின் கருத்து. அதீவ பிரியதர்சனம் என்று வாசகம் வெளிவந்தது. ரூபதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம் என்கிறார். வெகு அற்புதமான சொல் வால்மீகி நின்று வெளிவந்தது. ராமன் வடிவழகு முதலிய குணங்களினால் எல்லோருடைய கண்ணையும் நெஞ்சையும் கவருபவன் என்று சொல்ல வேண்டி இருக்க முனிவன் அப்படி சொல்லாமல் பும்சாம் என்று விசேஷித்து கூறியுள்ளான். அதை சற்று நோக்க வேண்டும். ஆண்களுக்கு மனோகரனே ஒழிய பெண்களுக்கு மனோகரன் அல்ல போலும் என்று சிலர் நினைப்பர். அது பிசகு. வடமொழி நூலார் தண்டபூபிகா நியாயம் என்று ஒரு நியாயம் கூறுவர். அதை மேலே நம்ம பார்ப்போம். தடி போனால் போகட்டும், விடை இருக்கிறதா என்று கேட்பது அது ஒரு சற்று ரசோக்தியான கேள்வி. என்ன மேலும் ராமனுடைய வடிவழியில் அடிப்பட்டவர்கள் யார் என்றால், முதலில் அதாவது இவனை கண்டவுடனே கண்ட மாத்திரத்திலேயே, ராமனை கண்ட மாத்திரத்திலே கைகையே முதலிலே தன்னுடைய புத்திரனை மறந்து, பரதனை மறந்து ராமனையே நினைத்து கொண்டிருந்தாள். அது எல்லோரும் அறிந்தது. இப்படி இருக்கிற ரமயதி ராமனை வடிவழகில் எல்லோரும்
எல்லோரும் மயங்கினார்கள். அவனுடைய குணக்கடலில் மயங்கினார்கள். முதலில் விஸ்வாமித்திரரை கூட பார்க்க வேண்டும். அதனால் அன்றோ விஸ்வாமித்திரர் பிரார்த்தித்தது தயரதனிடம் தன்னுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய அந்த அரக்கர்களை அழிக்க ராமனை பிரார்த்தித்து தன்னோடு அழைத்து செல்ல விரும்புகிறார் அல்லவா? பிறகு கௌசல்யா சுப்ரஜா ராமா என்று அவனுடைய அழகில் மயங்கி முதலில் பிரார்த்தித்து சுப்பிரபாதம் சாதித்தவரே இந்த விஸ்வாமித்திரர் முனிதானே. இந்த ராமனை வெளிப்பது இதற்கு ஆச்சாரியர்கள் பலவிதமாக பொருள் பண்ணிக்கின்றனர். 2 விதமாக சொல்லுவர். கௌசல்யா என்பதை தனிப்பதமாகவும் சுப்ரஜா என்பதை தனிப்பதமாக பிரித்து ஒரு பொருள் நிர்வாகம் செய்வர். ஒரே பதமாகவும் சொல்வர். கௌசல்யா தேவியின் நல்ல புதல்வனான ராமனே என்று அழைத்ததாக தெரிகிறது. தனிப்பதங்களாக பிரித்து காட்டுகிறது. ஆனால் கௌசல்யா தேவியானவள் நல்ல பிள்ளை பெற்றவள் என்று சொல்லியிருப்பது முடிவாகிறது. மேலோடைய பார்த்தால் தனிவாக்கியமாக நிற்கிறது. ராமா, பொழுது விடிந்தது, எழுந்திரு என்று சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் கௌசல்யை முன்னிட்டு அப்பேற்பட்ட சுபுத்திரனாக இருக்கிறான் என்று கௌசல்யை முன்னிட்டு பூர்வாச்சாரிகள் சாதித்துள்ளனர். அதாவது கௌசல்யா சு பிரஜாராமா என்று முனிவர் சாதித்தாக கூறப்பட்டுள்ளது. அந்த கௌசல்யை கண்டாடுகிறாள். வடிவழகு படுத்தும் பாடாக அமைகிறது. ராமன் மிதிலையில் திருவீதி உலா வரும் காலத்து அவனை கண்ட மாதர்களின் தன்மையை வர்ணிக்கிறார் கம்பர். தோள் கண்டார் தோளையை கண்டார், தொடு கடர் கமலமன்ன, தாழ் கண்டார் தாளையை கண்டார், தடக்கை கண்டாரு மஹ்தே, வாழ் கொண்ட கண்ணாயர் அடிவினை முடியக் கண்டார், ஊழ் கண்ட சமயத்தான் உருவு கண்டாரை ஒத்தார் என்கிறார் கம்மநாட்டாழ்வார் அழகான தமிழிலே. இராமனது ஓரோர் அவயத்தின் அழகை கண்டவர்கள் மற்றோர் அவயத்தில் கண் செலுத்த மாட்டாதவர்களாகினர். திவ்யமங்கள விகரம் சௌந்தரியம் ஒப்புயர்வற்றது என்று தெரிவிக்கப்பட்டதாயிற்று. ராமனது அழகை தசரத மன்னன் அனுபவிக்கும்படியே குலசேகர ஆழ்வார் கூறியிருப்பது வெகு சிறப்பாக உள்ளது. பெருமாள் திருமொழியில் அனைவரும் அறிந்ததே. வா போகு வா, இன்னம் வந்து ஒரு கால் கண்டுபோ என்று பாசுரம் அமைந்திருக்கிறது. தயரதன் சுமந்திர முதலாளரை ராமனை வரவழைப்பான். முன்னழகை சேவிப்பதில் தசரதன் மகிழ்ந்து போய் வா என்பான். பின்னழகு அவனை இன்னும் வருத்தியது. ஆகவே பெருமாள் ஆகிய பின்னழகை சேவிக்க கருதி போ என்று மறுபடியும் புன்னழகை சேவிக்க வேண்டும் என்றும் வா என்றும் பின்னழகை சேவிக்க போ என்றும் இப்படி மாற்றி மாற்றி சொல்வானாம். இன்னம் வந்து ஒரு கால் கண்டு போ என்பாராம். இப்படி எவ்வளவு பார்த்து திருப்தியை பிறக்கவில்லை என்று வால்மீகி கூறி முடித்திருந்தார். ந ததர்ப சமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபகா என்கிறார். இதெல்லாம் அழகில் ஈடுபட்டு அறியாத அரண்யவாசிகளும் ராமனது வடிவழகைக் கண்டு வியந்தனர் என்பது ஆரண்யகாண்டம் முதல் சர்க்கத்தில் வால்மீகி வியந்து கூறியிருக்கிறார். ரூபசம்நதம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் தத்ருஷூர் விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனச்சாரிணக. இந்த விடத்தில் விஸ்மிதாகாராக என்ற அந்த சொல்லே வனச்சாரிணக விஸ்மிதமாயினர், மயங்கி போனார்கள் என்கிறார். வனவாசிகள் இதுவரை ராமனை கண்டாரில்லை. ஆனால் வனவாசத்தின் போது கண்ட உடனே அந்த க்ஷணத்திலேயே தங்களை மறந்து ராமனின் அழகிலே அவனுடைய குணத்திலே ஈடுபட்டு தங்களை மறந்து இருந்தார்களாம். வாலியும் ராமபாணம் பட்டு தான் முடிந்து போகும் தருணத்தில் இவை அனைத்தும் யார் யார் ராமனுடைய அழகிலே மகிழ்ந்து போனார்கள், ஆழ்ந்தார்கள் என்பதை குறிக்க வந்தது. அதுவன்றோ இவ்விடத்தில் நாம் சேவித்தது ஸ்பஷ்டமாக தன்னை காட்டி கொடுத்தான். ஸ்பஷ்டமாக அவன் அவதார தசையில் யார் யாருக்கு காட்டி கொடுத்தான் என்பதை வரிசைப்படுத்துகிறது. இதை சற்றே பார்த்தோம். இப்பொழுது எம்பெருமான் எழுந்தருளும் அழகை ஜய ராமா ஹிருதயேச ஜய சித் பிரகாச, ஜய ராமா ஹிருதயேச ஜய சித் பிரகாச, ஜய தரிகொண்டேச ஜய வெங்கடேச, ஜய தரிகொண்டேச ஜய வெங்கடேச, ஜய ராமா ஹிருதயேச ஜய சித் பிரகாச, ஜய தரிகொண்டேச ஜய வெங்கடேச, ஜய ராமா ஹிருதயேச
जय चित्प्रकाश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय रजताद्रीश जय पार्वतीश जय रजताद्रीश जय पार्वतीश जय सर्वभूतेश चन्द्रसङ्काश जय रजताद्रीश जय पार्वतीश जय सर्वभूतेश चन्द्रसङ्काश जय रमा हृदयेश जय चित्प्रकाश जय तरिगुण्डेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय निखिलाध्यक्ष जय पङ्कजाक्ष जय निखिलाध्यक्ष जय पङ्कजाक्ष जय दितिसुतशिक्ष जय भक्तरक्ष जय निखिलाध्यक्ष जय पङ्कजाक्ष जय दितिसुतशिक्ष जय भक्तरक्ष जय रमा हृदयेश जय चित्प्रकाश जय तरिगुण्डेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय सत्यचारित्र जय भालनेत्र जय सत्यचारित्र जय भालनेत्र जय परम पवित्र जय पञ्चवक्त्र जय सत्यचारित्र जय भालनेत्र जय परम पवित्र जय पञ्चवक्त्र जय रमा हृदयेश जय चित्प्रकाश जय तरिगुण्डेश जय वेङ्कटेश जय रमा हृदयेश जय चित्प्रकाश जय रमा हृदयेश जय चित्प्रकाश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश எதிரியின் தங்கையாக இருந்தாலும் சூர்பனகை ராமனின் அழகில் நன்றாக மயங்கினாள். தருணௌ ரூபசம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விசாலாக்ஷௌ சீர் கிருஷ்ணாஜினாம்பரௌ கந்தர்வராஜ பிரதிமௌ பார்த்திவ வியஜன்னாத்து விதௌ என்கிறார். வாயார சொல்கிறாள். ராமனிடத்து பரம பிரீத்தி கொண்ட அயோத்தியாவாசிகளின் வாக்கிலும் இங்கனே வெளிவர கண்டதில்லை. அப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த சூர்பனகையின் வாக்கிலிருந்து வந்தது. ராமனின் வாலியிட்டு பேசியது. வாலியும் ராமபாணம் பட்டு
தான் முடிந்து போகும் தருணத்தில் ராமனோடு தர்க்கிக்கும் போது ஓவியத்தை எழுதாத ஒண்ணா உருவத்தா என்று விழிக்கின்றான். நாம் இஷ்டப்படி அழகு பெற எழுதக்கூடிய சித்திரம், அச்சித்திரத்தாலும் கூட எழுத உண்ணாததாம் ராமனது திருவுருவம் என்கிறான் வாலி. இப்பேற்பட்டவர்கள், அதாவது ராமனை எதிர்த்தவர்கள் கூட அவன் அழகிலே மயங்கி இவ்வாறு பேசியுள்ளார்கள் என்பது ஒரு எடுத்துக்காட்டு. அதுதான் பரமஸ்பஷ்ட. ஒருவராலும் காண ஒண்ணாதிருந்த வடிவத்தை தன் எதிரிகள் கூட கண்டு கழிக்கும்படியாக மிகவும் தெளிவாக தன்னை காட்டி கொடுக்கிறான். வனவாசத்திற்கு எழுந்து அருளும்போதுதான் இத்தனை அனைத்தும் நடக்கின்றது. அடுத்தது ராமன் அழகில் திருவடி ஈடுபட்டது, அதாவது ஆஞ்சநேயர். மாருதி ராமனை கண்ட காட்சியிலே ஆயதாட்ச சுபிருதாட்ச பாகவக பரிகூபமாக சர்வபூஷண பூஷார்ஹா என்கிறார். பூஷார்ஹ, சர்வபூஷண பூஷார்ஹா. இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோமே, இதை போன்றவே மாருதி ராஜனும் நன்றாக வர்ணித்துள்ளார். எத்தனை பூஷணாதிகளை பூண்டு கொண்டு நாம் கண்டு கழிக்க வேண்டும் என்று எழுந்தருளுகிறான் பல்லக்கிலே. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ